அலெக்சாண்டர் தனது படையோடு ஆசியா மைனரில் முன்னேறிய போது பெர்ஷிய மன்னர் 3ஆம் டேரியஸ் கோபத்திலே மூழ்கினான். இளம் மாசிடோனிய அரசன் தனது சத்ரபுகளை தோற்கடித்து கிரானிகஸ் நதியை வெற்றிகரமாக கடந்து விட்டான் என்ற செய்தி அவனுக்கு வந்ததும் அது வெறும் தோல்வி அல்ல, பெர்ஷிய பேரரசின் மரியாதையை சிதைத்து விட்டதாக உணர்ந்தான். பெர்ஷிய பேரரசின் சக்தி எப்போதும் உலகில் அச்சமூட்டியதாக இருந்தது. ஆனால் இப்போது ஒரு சிறிய படையுடன் வந்த இளைஞன் அந்த பேரரசின் வாயிலையே உடைத்து விட்டான் என்பது டேரியஸுக்கு சகிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. அவன் தானே களத்தில் இறங்க தீர்மானித்தான். இந்த மாசிடோனியரை நான் நேரில் சந்தித்து நசுக்காமல் விட்டால் என் பேரரசு சிதறிப்போகும் என்று கூக்குரலிட்டான். டேரியஸ் தனது படைகளை திரட்டத் துவங்கினான். பெர்ஷிய பேரரசின் வளம் அதீதமானது. ஆயிரக்கணக்கான குதிரைப்படை வீரர்கள், சத்ரப்களிடம் இருந்து வந்த இராணுவங்கள், வேளையாளர்கள், வில் அம்பு வீரர்கள் அனைவரையும் திரட்டி ஒரு மிகப்பெரிய படையை அமைத்தான். கணக்குகள் மாறுபட்டாலும் குறைந்தது 1,00,000 வீரர்கள் அவரிடம் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு எதிராக அலெக்சாண்டரிடம் இருந்தது சுமார் 40,000 வீரர்களே. எண்ணிக்கையிலே பெர்ஷியர்கள் மிகப்பெரிய முன்னிலையில் இருந்தார்கள் என்றாலும் அலெக்சாண்டர் தன்னம்பிக்கையுடன் இருந்தார். அவருக்கு தெரிந்த ஒன்று, ஒழுங்கும் தந்திரமும் இருந்தால் எண்ணிக்கை முக்கியம் அல்ல என்பதுதான். கிமு 333ஆம் ஆண்டில் போர் நடந்தது. ஈசுஸ் எனப்படும் இடத்தில் அங்கு ஒரு குறுகிய சமவெளி இருந்தது. அந்த இடம்தான் அலெக்சாண்டரின் வெற்றிக்கும் வழிவகுத்தது. பெர்ஷியர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்ததால் அவர்கள் பரந்த இடங்களிலே போர் நடத்தினால் மாசிடோனியர்கள் சிக்கியிருப்பார்கள். ஆனால் ஈசுஸ் சமவெளி குறுகியது. அதனால் பெர்ஷியர்கள் தங்கள் எண்ணிக்கை வலிமையை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை. இது அலெக்சாண்டருக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகவும் மாறியது. போர் ஆரம்பமான தருணம் வரலாற்றின் மிகச்சிறந்த காட்சிகளில் ஒன்று. ஒரு பக்கம் பெர்ஷிய பேரரசின் பேரரசன் டேரியஸ் தனது சீரிய அரச வண்டியிலே நின்று ஆயிரக்கணக்கான வீரர்களை வழிநடத்தினான். மற்றொரு பக்கமோ இளம் அலெக்சாண்டர் தனது குதிரையில் ஏறி வீரர்களின் முன்னிலையில் பாய்ந்தான். இருவரும் ஒரே தருணத்தில், ஒரே நிலத்தில், ஒரே போரில் சந்தித்தார்கள். அது வெறும் போரல்ல, அது உலக வரலாற்றின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் தருணம். அலெக்சாண்டர் தனது படையை வலதுபுறமாக அமைத்தார். அவர் தானே அந்த வலது பக்கத்தில் முன்னிலையிலும் நின்றார். இடது பக்கம் அவரது நம்பகமான தளபதி பார்மேனியன் கையாண்டார். போரின் ஆரம்பத்திலே பெர்ஷியர்கள் கடுமையாக தாக்கினார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்ததால் மாசிடோனிய ஃபலாங்ஸ் உடைக்கப்படும் என தோன்றியது. ஆனால் அந்த நீண்ட ஈட்டுகளின் சுவர் பெர்ஷிய குதிரைப்படையை தடுத்து நிறுத்தியது. அந்த நேரத்திலே அலெக்சாண்டர் திடீரென ஒரு முடிவு செய்தார். அவர் நேராக டேரியஸ் இருக்கும் இடத்தை நோக்கி குதிரையிலே பாய்ந்தார். அவரது குதிரைப்படையும் அவரை பின்தொடர்ந்து சென்றது. பெர்ஷிய படையிலோ குழப்பம் உருவானது. டேரியஸ் திடீரென அலெக்சாண்டர் நேரே தன்னை குறிவைத்திருப்பதையும் உணர்ந்தான். அவன் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்து கொண்டான். அவன் போர்க்களத்திலே நின்று சண்டையிடும் வீரன் அல்ல, அரச வாகனத்தில் இருந்து உத்தரவிடும் அரசன். அலெக்சாண்டர் அவனை நேரடியாக சவால் செய்ததால் அவனுடைய மனமோ உடைந்து விட்டது. டேரியஸ் தனது அரச வண்டியிலிருந்து தப்பிக்க முயன்றான். அதை பார்த்த பெர்ஷிய படைகள் முழுவதும் சிதறியது. அவர்களின் மன்னன் தப்பிக்கிறான் என்றால் அவர்கள் ஏன் உயிரை விட போராட வேண்டும்? அந்த தருணம்தான் பெர்ஷியர்களின் தோல்வியை உறுதிப்படுத்தியது. மாசிடோனியர்கள் கடுமையாக தாக்கி ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்றார்கள். பெர்ஷிய படைகள் முற்றிலும் சிதறியது. போரின் முடிவிலே டேரியஸின் மனைவி, தாயார் மற்றும் குழந்தைகள் எல்லாம் அலெக்சாண்டரின் கைகளில் சிக்கினார்கள். அந்த சூழலில் அலெக்சாண்டர் காட்டிய நடத்தை வரலாற்றிலே புகழ்பெற்றது. அவர் அவர்களை இரக்கத்துடன் நடத்தினார். எந்த தவறான நடத்தையும் காட்டவில்லை. அவர்களுக்கு பொருத்தமான மரியாதையும் பாதுகாப்பையும் வழங்கினார். இது ஒரு அரசனின் மகத்துவத்தையும் மனிதனின் உயர்ந்த பண்பையும் காட்டியது. ஆக ஈசுஸ் போரின் விளைவுகள் மிகப்பெரியதாக இருந்தது. பெர்ஷிய பேரரசின் முழு மேற்கு பகுதி அலெக்சாண்டரின் கைகளிலே விழுந்தது. சிரியா, பீனிஷியா, எகிப்து ஆகிய பகுதிகள் திறந்த கதவுகளாக மாறத் துவங்கியது. அலெக்சாண்டர்
உலகை வெல்லும் பாதையில் மிகப்பெரிய அடியையும் எடுத்து வைத்தார். ஆக மொத்தத்தில் பெர்சிய படைகள் உயிரை காப்பாற்ற ஓட, மற்றொரு பக்கம் அலெக்சாண்டர் தன் குதிரையில் நிற்க, நான் வெற்றி பெற்று விட்டேன் என்ற ஒலியை முழு நிலமும் கேட்டது. அது வெறும் ஒரு போரின் வெற்றி மட்டுமல்ல, அது ஒரு யுகத்தின் முடிவும் இன்னொரு யுகத்தின் துவக்கமும் ஆகும். இசுஸ் போரில் டேரியஸை விரட்டியவுடன் அலெக்சாண்டரின் புகழ் விண்ணை தொட்டது. ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகு அவனுக்கு முன்னிற்கும் மிகப்பெரிய தடையாக தோன்றியது டயர் நகரம். பீனிஷியாவின் பெருமையாக இருந்த அந்த நகரம் கடலின் நடுவே ஒரு தீவில் அமைந்திருந்தது. கடற்கரையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் இருந்த அந்த தீவு கோட்டை யாராலும் வீழ்த்த முடியாததாக கருதப்பட்டது. அதன் உயரமான மதில்கள் கடலை கடந்து சென்று நிற்பது போல தோன்றியது. நூற்றாண்டுகளாக வர்த்தகம், கப்பல் கட்டும் திறமை, கடற்படை வலிமை ஆகியவற்றால் புகழ்பெற்ற நகரம் அது. ஆக பெர்ஷிய பேரரசின் கடற்படை தளமும் அதுவே என்பதால் அதை கைப்பற்றாமல் எகிப்து நோக்கி அலெக்சாண்டர் செல்ல முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அலெக்சாண்டர் முதலில் அமைதியான தீர்வை முயன்றான். என்னை உங்களின் தலைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு எந்த தீங்கும் இல்லை என்று தூதுவர்களை அனுப்பினான். ஆனால் டயர் மக்கள் அவரை புறக்கணித்தார்கள். நாங்கள் எவராலும் அடக்கப்பட மாட்டோம், எங்கள் மதில்கள் எங்கள் காவலன், கடலின் நடுவே இருக்கிறோம், எங்களை யார் வந்து தாக்க முடியும் என்று பெருமையுடன் கூறினார்கள். அந்த வார்த்தைகள் அலெக்சாண்டரின் மனதில் சவாலாக கரைந்தன. இந்த நகரத்தை அடக்காமல் நான் முன்னேற மாட்டேன் என்று அவன் தீர்மானித்தான். முற்றுகையும் துவங்கியது. முதலில் அலெக்சாண்டர் தனது வீரர்களுக்கு உத்தரவிட்டான். நாம் கடலை கடந்து செல்வதற்கு ஒரு அணை கட்ட வேண்டும். நிலத்திலிருந்து இந்த தீவுக்கு நேராக ஒரு பாலம் அமைக்க வேண்டும். படை வீரர்கள் கற்கள், மணல், மரைக்கட்டைகளை கொண்டு கடலில் வீசி மெதுவாக ஒரு பாலத்தையும் கட்ட துவங்கினார்கள். ஆனால் டயர் மக்களோ அதை கண்டு சிரித்தார்கள். இவர்கள் கடலையே அடக்கப் போகிறார்களா என்று கேலி செய்தார்கள். அவர்கள் தங்கள் கப்பல்களில் இருந்து தாக்கவும் செய்தார்கள். சூடான எண்ணெய்களை ஊற்றி தீப்பந்தங்களை வீசினார்கள். பல முறை அந்த அணை எரிந்து அழிந்தது. அலெக்சாண்டரோ மனம் தளரவில்லை. அருகிலிருந்த சைடன், அராட்டஸ் போன்ற நகரங்களிலே இருந்து கப்பல்களை பெற்றான் அலெக்சாண்டர். மெதுவாக தனது கடற்படையை உருவாக்கினான். அந்த கப்பல்களை பயன்படுத்தி டயர் நகரத்தை சுற்றி முற்றுகையிட்டான். நிலத்திலிருந்து அணை கட்டும் வேலையும் கடலிலிருந்து தாக்கும் வேலையும் ஒரே நேரத்தில் நடந்தது. ஆனால் டயர் மக்கள் சுலோபமாக அடங்கவில்லை. அவர்கள் தங்கள் கப்பல்களை வெளியேற்றி மாசிடோனியர்களின் கப்பல்களை எரித்தார்கள். முற்றுகை நீண்டு கொண்டே சென்று மாதங்களும் கழிந்தன. 7 மாதங்களுக்கு பிறகு அலெக்சாண்டர் இறுதி தாக்குதலுக்கு தயாரானான். நூற்றுக்கணக்கான கப்பல்களை ஒழுங்குபடுத்தி பல திசைகளில் இருந்தும் நகரின் மதில்களை ஒரே சமயம் தாக்க செய்தான். பெரிய கருவிகள் கொண்டு மதில்களை இடிக்கச் செய்தான். கடுமையான போராட்டத்தில் ஒரு இடத்தில் மதில் இடிந்து விழுந்தது. மாசிடோனியர்கள் அந்த வழியாக உள்ளே நுழைந்தார்கள். கடுமையான சண்டைக்கு பிறகு டயர் முற்றிலும் வீழ்ந்தது. அதற்கு பின்பு நடந்தது கொடூரம். 7 மாதங்கள் அவனை சவால் செய்த அந்த நகரம் இப்போது இரக்கமின்றி அழிக்கப்பட்டது. சுமார் 8000 பேர் கொல்லப்பட்டார்கள். 30,000 பேர் அடிமைகளாக்கப்பட்டார்கள். நகரம் முழுவதும் எரிக்கப்பட்டது. அந்த அழிவை கண்ட உலகம் அதிர்ச்சியில் ஆழ்ந்தது. அலெக்சாண்டரை எதிர்க்கும் நகரம் இப்படித்தான் அழியும் என்று அனைவரும் உணர்ந்தார்கள். இந்த வெற்றி அலெக்சாண்டரின் புகழை மேலும் உயர்த்தியது. டயர் போன்ற அடக்க முடியாத நகரம் வீழ்ந்து விட்டது என்ற செய்தி பரவியதும் மற்ற பீனிஷிய நகரங்கள் போராடாமல் சரணடைந்தார்கள். எகிப்தும் அவனை விடுதலைக்காரனாக வரவேற்றது. பெர்ஷியர்களின் அடக்குமுறையில் சோர்ந்திருந்த எகிப்தியர்கள் இந்த இளைஞன் நம்மை விடுவிக்க வந்தான் என்று நம்பினார்கள். அவரை பாரோவாகவே அறிவித்தார்கள். ஆக டயர் முற்றுகை என்பது அலெக்சாண்டரின் மன உறுதியையும் தந்திர அறிவையும் பொறுமையையும் நிரூபித்தது. என்னை யாராலும் தடுக்க முடியாது,
கடலே இருந்தாலும் நான் அதை வெல்வேன் என்ற செய்தியை உலகிற்கு அறிவித்தது. அது வெறும் ஒரு நகரின் வீழ்ச்சி அல்ல, அது பெர்ஷிய பேரரசின் கடற்படை வலிமையின் முற்றுப்புள்ளி. டயர் மதில்கள் விழுந்த தருணத்தில் அலெக்சாண்டர் வெறும் கிரேக்கத்தின் தலைவன் அல்ல, உலகை வெல்லும் பேரரசனாகவே உருவெடுத்தான். டயர் முற்றுகையில் வெற்றி பெற்ற பிறகு அலெக்சாண்டரின் பாதை எகிப்தை நோக்கி திறக்கப்பட்டது. பெர்ஷியர்களின் நூற்றாண்டுகால அடக்குமுறையில் சோர்ந்து போன எகிப்தியர்கள் இந்த இளம் கிரேக்க அரசனை வரவேற்க தயாராக இருந்தார்கள். அவர் எகிப்துக்குள் நுழைந்ததும் எதுவும் எதிர்ப்பாக இருக்கவில்லை. மக்கள் அவரை விடுதலைக்காரனாகவே கண்டார்கள். பெர்ஷியர்களின் கொடூரத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறான் இவன் என்ற எண்ணத்தில் அவரை பாரோவாக அறிவித்தார்கள். அலெக்சாண்டர் அதை ஏற்றுக்கொண்ட போதிலும் அவரின் நோக்கம் மதம், அரசியல், கலாச்சாரம் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து அந்த நாட்டை தன்னுடைய பேரரசின் ஒரு அங்கமாக மாற்றுவதே. எகிப்தில் அவர் செய்த மிகப்பெரிய செயல் நைல் நதிக்கரையில் அலெக்சாண்ட்ரியா என்ற நகரத்தை நிறுவியது. அந்த நகரம் பின்னர் நூற்றாண்டுகளுக்கு அறிவியலின், கலாச்சாரத்தின், வர்த்தகத்தின் மையமாகவே விளங்கியது. உலகின் மிகப்பெரிய நூலகம் அங்கே உருவானது. இன்று வரை அந்த நகரம் அவரது பெயரை சுமந்து நிற்கிறது. இது அவரது பார்வையின் அகலத்தை காட்டுகிறது. நான் வெறும் போர் வீரன் அல்ல, நான் நாகரிகங்களை இணைக்கக்கூடியவனும் கூட என்ற செய்தி அதிலிருந்தே வெளிப்பட்டது. எகிப்தில் அவர் செய்த இன்னொரு முக்கியமான செயல் ஜுவா ஒயாசிஸில் உள்ள அமுன் கோவிலுக்கு சென்று அங்கே ஆசாரியர்கள் அவரை அமுனின் மகன் என்றே அறிவித்தார்கள். இது வெறும் மதச்சடங்கு அல்ல, அது ஒரு அரசியல் அங்கீகாரம். இவன் தெய்வத்தால் அனுப்பப்பட்டவன் என்று எகிப்தியர்கள் நம்ப துவங்கினார்கள். அலெக்சாண்டர் அதை பயன்படுத்தி கொண்டான். அவர் தன்னை கிரேக்கத்திலோ அகிலிஸின் வாரிசாக காட்டிக்கொண்டான், எகிப்திலோ தெய்வத்தின் மகனாக காட்டிக்கொண்டான். இவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் மனதுக்கேற்ற சின்னங்களை அவன் உருவாக்கினான். ஆனால் எகிப்தில் கிடைத்த வெற்றி அவருக்கு ஒரு இடைநிலையாக மட்டுமே இருந்தது. அவரது உண்மையான குறிக்கோள் பெர்ஷிய பேரரசின் இதயம். டேரியஸ் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறான். அவன் புதிய படைகளை திரட்டி கொண்டிருந்தான். அலெக்சாண்டர் டேரியஸை முழுமையாக வீழ்த்தாமல் என் பயணம் நிறைவடையாது என்று உறுதியெடுத்தான். கிமு 331 இருவரும் மீண்டும் சந்தித்தார்கள். இப்போது போர்க்களம் கௌகமேலா. வரலாற்றில் இது அர்பலா போர், பேட்டில் ஆஃப் அர்பலா என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த போரிலே டேரியஸின் படை எண்ணிக்கையிலே முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பெரியதாக இருந்தது. 2 லட்சத்திற்கும் மேல் வீரர்கள் இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான குதிரைப்படைகள், 200க்கும் மேற்பட்ட யானைகள், சிறப்பு வாகனங்கள் அனைத்தும் தயாராக இருந்தது. அலெக்சாண்டரிடம் இருந்தது சுமார் 47,000 வீரர்களே. ஆனால் எண்ணிக்கை அவரை பயமுறுத்தவில்லை. அவர் தந்திர அறிவில் முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தார். போர் துவங்கிய போது டேரியஸ் தனது பெரும் படையை பரந்த சமவெளியிலே நிறுத்தினான். அவனுடைய நோக்கம் அலெக்சாண்டரை சுற்றி வளைத்து அழிப்பது. ஆனால் அலெக்சாண்டர் அதனை முன்கூட்டியே உணர்ந்தான். அவர் தனது பலாங்ஸை நடுவில் வலுவாக வைத்தார். இடப்புறத்தை பர்மனியனுக்கு ஒப்படைத்தார். தானோ வலது பக்கம் குதிரைப்படையுடன் முன்னேறினான். முதல் தாக்குதல் பெர்ஷியர்களின் பக்கம் இருந்து கடுமையாக வந்தது. அவர்களின் வண்டிகள் வேகமாக ஓடி மாசிடோனிய வரிசையை உடைக்க முயன்றது. ஆனால் அலெக்சாண்டரின் வீரர்களோ திறமையாக அவற்றை தடுத்து நிறுத்தினார்கள். அவர்கள் வாகனங்களை பக்கவாட்டில் தாக்கி குதிரைகளை கொன்றார்கள். வாகனங்கள் பயனற்றதாக மாறியது. அதே நேரத்தில் அலெக்சாண்டரோ தனது பிரசித்தி பெற்ற தந்திரத்தை பயன்படுத்தினான். அவன் வலப்புறம் சிறிது தூரம் சென்று எதிரிகளின் வரிசையை வலுக்கட்டாயமாக நீட்டிக்கச் செய்தான். டேரியஸ் அதை உணராமல் தனது படைகளை அந்த பக்கம் நகர்த்த ஆரம்பித்தான். அப்போது அலெக்சாண்டர் திடீரென நடுவே திரும்பி நேராக டேரியஸ் இருக்கும் இடத்தை நோக்கி பாய்ந்தான். அந்த காட்சி மீண்டும் வரலாறை மாற்றியது. அலெக்சாண்டர் நேரடியாக டேரியஸை நோக்கி சென்று தாக்கினான். பெர்ஷிய மன்னன் மீண்டும் அதே பிழையை செய்தான்.
அவன் மனம் உடைந்து தனது அரச வாகனத்தை விட்டு ஓடினான். பெர்ஷிய படைகள் மன்னன் ஓடுவதை பார்த்ததும் அவர்களும் சிதறினார்கள். ஆக போர்க்களம் முழுவதும் குழப்பம் ஏற்பட்டது. மாசிடோனியர்கள் கடுமையாக தாக்கி ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றார்கள். கௌகமேலா போரின் முடிவு பெர்ஷிய பேரரசின் முடிவாகவே இருந்தது. டேரியஸ் இன்னும் உயிருடன் இருந்தாலும் கூட அவனுடைய பேரரசெல்லாம் சிதறிப்போனது. பாபிலோன், சுசா, பெர்சபோலிஸ் போன்ற நகரங்கள் அனைத்தும் அலெக்சாண்டரின் கைகளில் விழுந்தன. பெர்ஷிய பேரரசின் செல்வமும் புகழும் வலிமையும் ஆக அனைத்தும் அலெக்சாண்டருக்கே வந்து சேர்ந்தது. அந்த நாள் உலக வரலாற்றின் மிகப்பெரிய திருப்பு முனை. ஒரு இளம் மாசிடோனிய அரசன் வெறும் சில வருடங்களிலேயே உலகின் மிகப்பெரிய பேரரசை வீழ்த்திவிட்டான். கிரேக்கத்திலிருந்து ஆசியா வரை, எகிப்திலிருந்து பாரசீகத்தின் இதயம் வரை அனைத்தும் இப்போது அவன் பேரரசின் பகுதியாக இருந்தன. ஆக கௌகமலா போரின் வெற்றி அலெக்சாண்டரை வெறும் அரசனாக மட்டுமல்லாமல் உலகின் அரசனாகவே மாற்றியது. அது வரலாற்றில் உலகை வென்ற அரசன் என்ற பட்டத்தையும் உறுதிப்படுத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது.